இந்த பிளான்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல, ஒரு டவுட் இல்ல மயிலு. எல்லாம் பக்காவா இருக்கு. அந்த செயின் பறிக்கிற கும்பலை இன்னைக்கு நாம தூக்குறோம். ம். அந்த கும்பல் திருவிழாவுக்கு வருவாங்களான்னு நமக்கு நிச்சயமா தெரியாதுதான். வருவாங்கன்ற நம்பிக்கையில தான் நம்ம இத்தனை ஏற்பாடுமே செஞ்சிருக்கோம். ஒருவேளை வந்துட்டாங்கன்னா நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து வேலை செஞ்சாதான் அவங்கள பிடிக்க முடியும். இந்த விஷயத்துல நீங்க எல்லாருமே எனக்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்பீங்கன்னு நான் நம்புறேன். கண்டிப்பா மயிலு, உன் நம்பிக்கைய நிச்சயமா நாங்க எல்லாரும் காப்பாத்துவோம். தேங்க்ஸ்கா. அழகரண்ண, இந்த வாக்கி டாக்கிய வச்சுக்கோங்க. இத வெளியே தெரியாத மாதிரி வச்சுக்கிட்டு இந்த ப்ளூடூத்தை போன்ல கனெக்ட் பண்ணிக்கோங்க. நான் அப்பப்ப இங்க இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். சரி மயிலு. இது பாரு மயிலு, இந்த மறுபடியும் நான் ஒட்டிக்கிறேன் பாரு. எப்படி கெட்டப்பு? சூப்பர்ண்ண. ஓகே, ஃபாலோ மீ. வரோம். சார், செயின் ஸ்நாச்சிங் கும்பலை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? இந்த கேஸ்ல ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? அத பத்தி பேசுறதுக்கு தான் சார் நான் வந்தேன். வடசென்னி மலை முருகன் கோயில்ல திருவிழா நடக்குது சார். அங்க பெரிய கிரௌடு கூடும் சார். தனியா போற பொண்ணுகிட்ட செயின் இருக்கிறத விட திருவிழாவுல செயின் இருக்கிறது ரொம்ப ஈஸி சார். அதனால அந்த கும்பல் கண்டிப்பா திருவிழாவுக்கு வருவாங்க நான் எதிர்பார்க்கறேன் சார். அவங்கள பிடிக்கிறதுக்காக ஒரு பக்கா பிளானோட நம்ம டீமை நான் இறக்கியிருக்கேன் சார். சவுண்ட் சென்சிபிள். உங்க பிளான் என்னன்னு சொல்லுங்க. ஆபரேஷன்ல மொத்தம் 3 டீமா இறக்கியிருக்கேன் சார். இதுல மேன் பவர் தேவைங்கிறதுக்காக பக்கத்து ஸ்டேஷன்ல இருந்து போலீஸ் போர்ஸ் வர வச்சிருக்கேன் சார். ஒரு டீம் மஃப்டியில பப்ளிக் மாதிரி திருவிழா கூட்டத்தில் சுத்திட்டு இருப்பாங்க சார். சந்தேகப்படுற மாதிரி யாராவது கிடைச்சாங்கன்னா அவங்கள ஃபாலோ பண்றது தான் இவங்களோட வேலை சார். நம்ம ஸ்டேஷன் ஆட்கள் பக்தர்கள் மாதிரி திருவிழாவில் மிஞ்சில் ஆயிருக்காங்க சார். அதுல ஒரு லேடி கான்ஸ்டபிளுக்கு நிறைய நகை போட்டு அனுப்பிச்சு வச்சிருக்கோம் சார். அவங்களும் தங்களை சுத்தி இருக்கிறவங்கள கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க சார். இது போக கடை வச்சிருக்கிறவன் பலூன் விற்கிறவன் நம்ம ஆளுங்களை இறக்கி விட்டுருக்கேன் சார். இத்தனை பேர் இருக்கிறதால அந்த கும்பலால கண்டிப்பா தப்பிக்கவே முடியாது சார். ஒரு அட்டம்ப்ட் நடந்தா கூட போதும், நம்ம ஆளுங்க அவங்கள வளைச்சு புடிச்சிருவாங்க சார். பிளான் எல்லாம் ஓகே தான், ஆனா அவங்களையும் நம்ம லேசா எடை போட்டுற முடியாது. திருவிழா பாதுகாப்புக்கு போலீஸ் வந்திருப்பாங்கன்னு அவங்களுக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும். சோ அவங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லா தான் இருப்பாங்க. இத்தனை போலீஸ் இருக்காங்கன்னு தெரிஞ்சா அவங்க எதுவுமே செய்யாம போறதுக்கும் சான்சஸ் இருக்கு. நீங்க சொல்றது வாஸ்தவம் தான் சார். ஆனா நம்ம ஆளுங்களை அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது சார். ஏன்னா நம்ம ஆளுங்க சாதாரண ஜனங்க மாதிரி தான் அவங்களோட சுத்திட்டு இருப்பாங்க. இந்த தடவை கண்டிப்பா அந்த கும்பல் தப்பிக்க முடியாது சார். நம்ம டீமு கிட்ட நிச்சயமா மாட்டுவாங்க நான் நம்புறேன் சார். ஓகே, நீங்க இவ்வளவு கான்பிடண்டா சொல்றீங்க. லெட்ஸ் see அங்க என்னென்ன நடந்துட்டு இருக்குன்றத எனக்கு அப்டேட் பண்ணிட்டே இருங்க. ஓகே சார். ஆக்சுவலி ஒரு சில கேஸ் விஷயமா ரெஃபரன்ஸ் எடுக்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன் சார். இங்கிருந்தே நம்ம டீமை நான் கோஆர்டினேட் பண்ணிக்கிறேன் சார். ஏதாவது முக்கியமான தகவல் எனக்கு வந்தால் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் சார். ஓகே, இந்த பிரச்சனையை வச்சு மீடியாவில் நம்மளை ரொம்ப டேமேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு மட்டும் அந்த கும்பல் மாட்டிடுச்சுன்னா உடனே ஒரு பிரஸ் மீட் வச்சிடலாம். அப்பதான் பப்ளிக் கிட்ட இருந்து நம்ம மேல இருக்கிற கெட்ட பேரை நம்ம மாற்ற முடியும். புரியுது சார். இந்த ஆபரேஷன் நிச்சயமா சக்சஸ் ஆகும் சார். ஓகே, ஆல் தி பெஸ்ட். உங்க டீமுக்கு நான் விஷ் பண்ணேன்னு சொல்லிடுங்க. நிச்சயமா சார். தேங்க்யூ சார். மயிலு, நாங்க கிளம்பலாமா? அக்கா, இது கொஞ்சம் ரிஸ்கான வேஷம் தான். உங்களுக்கு எதுவும் கஷ்டம் இல்லையே? ஒரு கஷ்டமும் இல்ல மயிலு. நம்ம வேலையில அட்வென்ச்சரா எதுவுமே செய்யலேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். என் குறைய போக்குற மாதிரி நீ எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்க. அதுக்காக நான் உனக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும். அக்கா, செயினை பறிக்க வரவங்களால உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வரலாம்க்கா. நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. என்ன பத்தி கவலைப்படாத மயிலு. அப்படியே ஏதாவது பிரச்சனை வந்தா எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். என்னை சுத்தி நம்ம ஆளுங்க எல்லாம் இருக்காங்கல்ல, எனக்கு ஒன்னும் ஆகாது. நீ தைரியமா மத்த வேலைய பாரு. ஆல் தி பெஸ்ட்க்கா. சண்முகண்ணே, எஸ் சொல்லுமா. அக்காவை கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க, சரியா? சொல்லணுமா மயிலு? மணிமேகலை விட்டு நாங்க எங்கேயும் நகர மாட்டோம். எங்களை மீறி மணிமேகலை கிட்ட யாரும் நெருங்க முடியாது. போதுமா? ஓகேண்ணே, நீங்க கிளம்புங்க.
சரி மயில, நாங்க கிளம்புறோம். வாங்க வாங்க போலாம். நீங்க அவங்க பின்னாலேயே ஃபாலோ பண்ணி போங்க. ம், சூழ்நிலைய பார்த்து நான் அப்பப்ப உங்களுக்கு போன்ல தகவல் சொல்றேன். ம், ம். அத நம்ம டீமுக்கு நீங்க தான் ஆ, தெரியப்படுத்தணும். சரி. அண்ணா, அங்க ஏதாவது பிரச்சனைனாலும் உடனே என்கிட்ட சொல்லுங்க. ம், நம்ம எப்பவும் தொடர்புலயே இருக்கணும். ஓகேம்மா. ஓகேண்ணா. டன். டேய், அங்க பாரு போலீஸ். போலீஸ் ப்ரொடெக்ஷன் அதிகமா இருக்கும் போல இருக்கு. பேசாம போயிடலாமா? டேய், திருவிழா நடக்கிறப்ப பாதுகாப்புக்காக போலீஸ் இருக்கிறதெல்லாம் நார்மல் தான்டா. இதெல்லாம் சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்காக தான்டா. இவங்க எல்லாம் ஜாலியா உட்கார்ந்துகிட்டு டீயும் முறுக்கையும் சாப்பிட்டுட்டு போயிடுவாங்கடா. அவங்கள பார்த்து நீ பயப்படுறதெல்லாம் செம காமெடியா இருக்குடா. டேய், அங்க ஒரு லேடி கான்ஸ்டபிள் ஒரு அக்கா இருக்குல்ல, அது ஒரு டம்மி பீஸ். என் வீட்டு அட்ரஸ் தேடி வந்தவள நானே சுத்தல்ல விட்டுருக்கேன். இங்க இருக்க எல்லாருமே எங்க அப்பா ஸ்டேஷன்ல வேலை செய்யறவங்க தான். எல்லாரும் செம்ம மொக்கைங்க தான். அவங்களால நமக்கு எந்த பிரச்சனையும் தொந்தரவும் வரவே வராது. நம்ம பண்ண போற வேலையால இவங்க தான் தலைய பிச்சுக்கிட்டு ஓட போறாங்க. நீ சொல்றது நிஜமா இருக்கலாம் மச்சி. ஆனாலும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இருந்துப்போம். எதை செய்யறதா இருந்தாலும் யோசிச்சு செய்வோம். ஆமா மச்சி, பெருசா அடிக்கிறோமேன்னு ஓவரா ரிஸ்க் எடுத்து மாட்டிக்க கூடாது. திருவிழா டைம்ல கூட்டம் அதிகமா இருக்கும். அடிக்கிறப்ப சிக்கிட்டோம்னா செதைச்சிடுவாங்க. ஏன்டா இப்படி பயந்து சாகுறீங்க? ரிஸ்க் எடுத்து செய்யறதுல தான்டா ஒரு த்ரில்லே இருக்கு. கூட்டத்துல அடிக்கிறப்போ எவன் அடிச்சானே தெரியாது. மாட்டிக்கிற நிலைமை வந்தா பெரிய ரகலையே பண்ணி தப்பிச்சிடலாம். சரி வாங்கடா புரா. மேடம், வணக்கம் மேடம். நீங்க யாரு? நண்பர்கள் மனமகிழ் மன்றம் மேடம். நாடகம் போட வந்திருக்கோம். தாகமா இருக்கு, தண்ணி குடிச்சுக்கலாங்களா? ம். மேடம், திருவிழாக்கு கூட்டம் அதிகமா வரும் போல இருக்கு. பாதுகாப்பு ஏற்பாடுலாம் நல்லா செஞ்சிருக்கீங்களா? ம். இல்ல, நான் ஏன் கேக்குறேன்னா, திருட்டு பசங்க இந்த மாதிரி திருவிழால தான் தங்க செயின் அடிக்கணும், பணம் அடிக்கணும், குழந்தைங்களை கடத்தணும்னு கிளம்பி வந்துருவானுங்க. அப்படி எதுவும் நடக்காம மக்கள் எல்லாரையும் நீங்க தான் பத்திரமா பாத்துக்கணும் மேடம். உங்களை நம்பிதான் பப்ளிக் நாங்க இருக்கோம் மேடம். நீங்க பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. நீங்க தைரியமா போலாம். அங்க இருக்க வரைக்கும் உங்களோட நம்பிக்கை பலிக்காது மேடம். என்ன சொன்னீங்க இப்போ? இல்ல, இந்த திருட்டு கும்பலால உங்களோட நம்பிக்கை பலிக்காம போயிட போகுதுன்னு அதுக்காக கவனமா இருங்கன்னு சொன்ன மேடம். எங்க டியூட்டியை நாங்க கரெக்டா செய்வோம் சார். அதே சமயம் நீங்களும் கேர்ஃபுல்லா இருங்க. சந்தேகப்படுற மாதிரி யாராவது இருந்தா உடனே எங்களுக்கு தகவல் சொல்லுங்க. கண்டிப்பா நாங்க சொல்றோம் மேடம். நான் எந்த மூலையில இருந்தாலும் ஓடி வந்து நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். முடிஞ்சா கையோட அடிச்சு இழுத்துட்டு வந்துடுறோம். வரோம் மேடம். ஒரு நிமிஷம். சொல்லுங்க மேடம். நீங்களா எந்த ஏரியா? வாழப்பாடி மேடம். உங்க பேரையும் அட்ரஸையும் இதுல எழுதிட்டு போங்க. இதுலயா? எழுதிடுறேன் மேடம்.
திருவிழாக்காக தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்களா? ஆமா மேடம், முருகனுக்கு எங்க திருவிழா நடந்தாலும் நாங்க அங்க போயிடுவோம். முருகன்னா எங்களுக்கு அவ்வளவு பிடிக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. மயில் எங்க இருப்பா? முதல்ல அவளை போய் பார்த்துக்கலாமா? இல்ல வேண்டாம், வேலை நேரத்துல போய் அவளை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அவ வேலையை அவ பார்க்கட்டும். நான் போய் செயின் நடத்துறவங்களை பிடிச்சு அவளை போய் கெத்தா பார்க்கறேன். சாரி சாரி சாரி. என்ன சாரி சொல்லிட்டா உன்னை அப்படியே விட்டுருவாங்களா? எங்கேயோ வேடிக்கை பார்த்துட்டு வந்து மாடு மாதிரி இடிக்கிற. டேய், கண்ணை என்ன முன்னாடி வச்சிருக்கியா இல்ல சைடுல வச்சிருக்கியா? ஏய், இப்போ என்ன? இடிச்சதுக்கு தான் சாரி சொல்லியாச்சுல, எதுக்கு ஓவரா பேசிட்டு இருக்க? வேற எப்படி பேசுவாங்க? நீ இடிச்ச வேகத்துல அவன் கீழே விழுந்து தலையில அடிபட்டு என்ன ஆகுறது? நடந்து வரும்போதே இப்படி இடிக்கிற, வண்டியில வந்தா தூக்கி அடிச்சுட்டு போயிட்டே இருப்ப போல இருக்கு. ஏய், இப்போ என்ன? பாஸ் பாஸ் பாஸ், டென்ஷன் ஆகாதீங்க. இவங்கெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். என் மேல இருக்கிற ஏதோ அன்புனால இப்படி எல்லாம் பேசிட்டாங்க. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. டேய், ஒண்ணும் இல்லாத விஷயத்துக்கு எதுக்கு டென்ஷன் ஆகுற மாதிரி இவ்வளவு சீனை போடுறீங்க? கொஞ்சம் பேசாம இருங்க சரியா? டேய் டேய், இவெல்லாம் ஒரு ஆளு இவனுக்கு போய் பயந்துக்கிட்டு விடுன்னு சொல்றான்ல. சார் சாரி சார், நீங்க போங்க, நான் பேசிக்கிறேன். டேய் அவன, டேய் என்னாச்சுடா உனக்கு? வழக்கமா அவனாச்சும் மாட்டினா வச்சு செய்வேன், அசால்ட்டா விடுற இவனை. டேய், நான் அவனை அடிக்கிறதெல்லாம் பெரிய விஷயமே இல்லடா. அடிச்சா பெரிய கலாட்டாவும் கூட்டம் எல்லாம் சேர்ந்துரும். எல்லார் அட்டென்ஷனும் நம்ம மேலேயே தாண்டா இருக்கும். போலீஸ் கூட்டிட்டு போய் விசாரிச்சாங்கன்னா தேவையில்லாம நான் என் அப்பன் பேரை சொல்ல வேண்டியது இருக்கும். தேவையா அதெல்லாம்? தூண்டில் போட்ட மீன்காரன் கண்ணு தக்க மேலதான் இருக்கும். அதே மாதிரி நம்ம டார்கெட் முழுக்க நகை மேல மட்டும் தான் இருக்கணும். யார் அதிகமா நகை போட்டிருக்கா, யார்கிட்ட அடிக்கலான்றத மட்டும் தான் நீங்க யோசிக்கணும். தேவை இல்லாம பிரச்சனையில மாட்டிக்கிட்டா நம்ம மிஷின் ஃபெயிலியர் ஆயிடும். வாங்க போலாம், வாங்க போலாம். டேய் வாடா. நீங்களாம் எந்த ஊருமா? எங்களுக்கு திருச்செங்கோடு பக்கம் அண்ணே. நமக்கு பெருந்தூரமா. ஆஹா, 4 வருஷமா நாங்க திருவிழாக்கு வந்துகிட்டு இருக்கோம். நீங்க எத்தனை வருஷமா வரீங்கம்மா? இதான் முத வருஷம் அண்ணே. 3 வருஷமா வரணும்னு நினைச்சு இப்பதான் வர முடிஞ்சது. முருகன் நம்மள கூப்பிடணும் இல்லம்மா தங்கச்சி? ஆமாண்ணே, இவன் உத்தரவு இல்லாம என்ன நடக்குது? ஆமாமா. ஹலோ அண்ணா, எதுக்கு அங்கே நின்னுட்டு இருக்கீங்க? கிளம்பலாம்ல? இதோ கிளம்புறமா. ஏமா வாமா நம்ம போலாம். சரி போலாம். கிளம்புங்க கிளம்புங்க. அந்த அம்மா நகை போட்டிருக்குடா. எப்படியும் 3 பவுன் தேரும். முதல் டார்கெட்டா அதை அடிச்சிருவோமாடா? டேய், நடமாடும் நகை கடையே நம்ம முன்னாடி நிக்கிறப்ப சிங்கிள் செயின் எல்லாம் கண்டுக்கவே கூடாதுடா. என்ன சொல்ற மச்சி? அக்கட சூடு. அந்த லேடி நமக்காகவே வந்திருக்காங்க மச்சி. அதுல 2 ஐட்டத்தை அடிச்சாவே 10-15 பவுன் தேரும். வித்தா சொலையா 3-4 லட்சம் பாத்திரலாம். நம்ம 4-5 பேர்கிட்ட அடிக்கலான்னு பிளான் பண்ணி வந்தோம். எதுக்குடா இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? ஒரே ஆள்கிட்ட மொத்தமா அடிச்சுட்டு போயிடுங்கன்னு அதிர்ஷ்டம் நமக்கு ஸ்பெஷல் ஆஃபர் கொடுத்துருக்கு. போயிட்டே இருக்கலாம். இன்னைக்கு இவ மட்டும் தான் நம்ம டார்கெட். காவடி எடுக்கிற கூட்டத்தோட அவ வந்திருக்கா. அந்த ஜோதியில நாமளும் ஐக்கியமாயிடுவோம். கோயிலுக்குள்ள போறதுக்கு முன்னால எப்படியாவது எல்லாரையும் டைவர்ட் பண்ணிட்டு அவ கிட்ட இருக்க நகை எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். என்ன சொல்றீங்க? ஓகே மச்சி. ஓகே மச்சி.
கந்தவேல் முருகனுக்கு, கந்தனுக்கு, வேலனுக்கு, முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. டேய், அவன் நகையை தான் அடிக்க போறோன்னு அவளையே பார்த்துட்டு வராதீங்க. பாக்குறவங்களுக்கு சந்தேகம் வராம அவளையே வாட்ச் பண்ணுங்க. அப்படியே மத்தவங்களையும் நல்லா கவனிங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் கேஷுவலாவே இருங்க. ஓகே, சிச்சுவேஷன் கரெக்டா இருந்தா நான் சிக்னல் கொடுக்குறேன். அப்ப நம்ம வேலையை முடிச்சிடலாம். என்ன? ஓகே அண்ணே, வணக்கம்ண்ணே. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? திருச்செங்கோடு தம்பி. நீங்க? நான் ஓமலூர்ண்ணே. அப்படியா? நாங்களும் காவடி எடுக்கலாம்னு நினைச்சோம். கடைசி நேரத்துல முடியாம போயிடுச்சு. அதான் காவடி எடுக்கிற உங்க கூட்டத்தோட சேர்ந்து பூஜையில கலந்துக்கலாம்னு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டோம். நாங்களும் உங்க கூட கோயிலுக்கு வரலாம். கூட வாங்க. ஏன் அனுமதி எல்லாம் கேக்குறீங்க? தாராளமா வாங்க. எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து சாமி கும்பிடுறது சந்தோஷம் தானே. ரொம்ப நன்றிண்ணே. வாங்க தம்பி, வாங்க போலாம். அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு, கந்தவேல் முருகனுக்கு. கந்தவேல் முருகனுக்கு, கந்தனுக்கு. ஹலோ, சொல்லுங்க சார். நான் மயிலு, எல்லாம் கரெக்டா பிளான் பண்ணபடி போயிட்டு இருக்குல்ல? ஒன்னும் பிரச்சனை இல்லையே? இல்ல சார், எல்லாரும் அவங்கவங்க இடத்துல செட்டில் ஆயிட்டோம் சார். குட். சந்தேகப்படும்படி யாரையாவது பாத்தீங்களா? அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? இல்ல சார், இப்ப வரைக்கும் அப்படி யாருமே கண்ணுல படல. ஓ, தேரடி வீதியில நல்ல கூட்டம் இருக்கு சார். நம்மளோட காமெடி டீமும் அங்க போயிட்டு இருக்கு சார். மயிலு, எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன்னு சொல்லி அசால்ட்டா இருந்துடாத. சரிங்க சார். அந்த கும்பலும் பப்ளிக் மாதிரி சாதாரணமா தான் வருவாங்க. எல்லாத்தையும் ஷார்ப்பா கண்காணிச்சாதான் கரெக்டா பிடிக்க முடியும். புரியுதா? ஓகே சார். தவறு, உன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு நல்லா பாத்துக்கிட்டே இரு. நம்ம ஆளுங்களே அலர்ட்டா இருக்க சொல்லு. ஒரு சின்ன விஷயத்த கூட அலட்சியமா விட்டுறாதீங்க. ஓகே சார். நான் இப்ப எஸ்பி ஆபீஸ்ல தான் இருக்கேன். நீ அவர் உன்னை கூப்பிட சொன்னாருன்னு சொல்லி அடிக்கடி அவரை கூப்பிட்டு இருக்காத. சார் ரொம்ப பிஸியா இருக்காரு. உனக்குன்னு ஒரு ஸ்பெஷல் டீம் உன் கண்ட்ரோல்ல இருந்தா கூட நீ என் கண்ட்ரோல்ல தான் இருக்கிறன்னு மறந்துடாத. எவரி 10 seconds எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். புரியுதா? ஓகே சார். மயிலு, இந்த சான்ஸ் உனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். இத நாம மிஸ் பண்ணிடவே கூடாது. அந்த கும்பலை மட்டும் நம்ம புடிச்சிட்டா நமக்கு 2 பேத்துக்குமே நல்ல பேர். கோட்டை விட்டுட்டேன்னு வை, எனக்கு பெருசா பாதிப்பு வராது. ஆனா உனக்கு ஸ்பெஷல் டீமை கொடுத்து நீ ஒழுங்கா வேலை பார்க்கலன்னு உன் பேர்ல ரிமார்க் வரும். கேர்ஃபுல்லா இருந்து பேரை காப்பாத்திக்க பாரு. கண்டிப்பா சார். ஓகே. யார் இவன்? இந்த ஆளை பார்த்தாலே என் மூளையில ஏதோ ஒரு அலாரம் அடிக்குது. சொல்லு மயிலு. அண்ணே, நம்ம ஆளுங்க இருக்கிற காவடி கும்பல்ல நாடக கும்பல் பசங்க 4 பேர் உள்ள வந்திருக்காங்க. சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது தெரிஞ்சதுன்னா உடனே கூப்பிட்டு விசாரிங்க. சரிம்மா. இவனோட மொழியும் சரியில்லை, ஆக்டிவிட்டிஸும் சரியில்லை. போன்ல வேற யார்கிட்டயோ பேசிக்கிட்டே இருக்கான். மை காட், நகை போட்டிருக்கிற அவங்க மேலதான் அந்த ஆளோட கண்ணும் இருக்கு. சம்திங் ராங். நிச்சயமா இந்த ஆள் செயின் பறிக்கிற கும்பல்ல ஒருத்தனா தான் இருக்கணும்.
இவனை பிடிச்சு கொடுத்தா கண்டிப்பா மயிலுக்கு டிபார்ட்மெண்ட்ல நல்ல பேர் கிடைக்கும். மயில் கிட்ட எனக்கும் நல்ல பேர் கிடைக்கும். அவ மனசுலயும் எனக்கு பெர்மனண்டா ஒரு இடம் கிடைச்சிரும். எஸ், இந்த ஆளை மிஸ் பண்ணவே கூடாது. அந்த பசங்களை வாட்ச் பண்ணீங்களா? பாத்துட்டேன் மயிலு. அவங்க விளையாட்டு பசங்க மயிலு. அவனுங்கெல்லாம் அவ்வளவு ஒர்த்து இல்ல. அவங்க மேல சந்தேகப்படாத. ஓகேண்ணா, ஆனா எதுக்கும் அவங்க மேல ஒரு கண்ணு இருக்கட்டும். சரி மயிலு.